சோதரம் தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நாள் காலை வேலைக்காக கர்த்தருக்கு நாம் சோதரம் செலுத்துவோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய கருணமோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொண்டு இந்த அருமையான பரிசுத்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்துல கடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ள முடியாத பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கும் தந்திருக்கிற மகா பெரிய பேரன்பகா தேவனுக்கு அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த ஊழியர் செய்து கொண்ட நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை நாவதமாக பாருங்க. மனிதர்களுக்கு குருடர்களுக்கு கண் பார்வை கொடுத்தார். அவ்விதம் என்று சொல்லி நாவதமாக பார்க்கிறோம். அவருடைய பார்வை அடைந்தவர்கள் எல்லாரும் இயேசுவை பின் சென்றார்களா என்று சொல்லி பார்த்தோமானால் இல்லை. ஆனால் சிலர் விதமாக பார்வை அடைந்த பொழுது அவரை பின்பற்றி கடந்து சென்றார்கள் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. அதற்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராய் இயேசு அந்த வழியாக போகிறார் என்று சொல்லி அந்த குருடர்கள் இவ்விதமாக அவர்கள் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே வழியருகே உட்கார்ந்த 2 குருடர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் உட்கார்ந்திருந்தவர்கள் பிச்சை கேட்டு கொண்டிருந்தாங்க. அது இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று சொல்லி அவர்கள் கேள்விப்பட்டு ஏற்கனவே அவர்கள் குருடர்கள் இயேசு விதமாக கண்களை திறக்கிறார் என்றும் பார்வையடை செய்கிறார் என்றும் விதமாக ஊனர்களுக்கு நடக்க செய்கிறார் என்றும் குஷ்டரோகிகளை சொத்தப்படுத்துகிறார், பிசாசுகளை துரத்துகிறார், வியாதிகளை அவர்களிருந்து விடுதலை ஆக்குகிறார் என்று சொல்லி இயேசுநாதரை குறித்து இவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு அந்த வழியா வருகிறார் என்று சொன்ன உடனே இவர்கள் விதமாக நசரனாகிய இயேசுவே, அதாவது நாசரேத்து ஊரின் இயேசுவே, விதமாக தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட ஆரம்பித்தார்கள். அங்கே கடந்து போனவர்கள் அவர்களை அதட்டினார்கள். ஆனாலும் விதமாக அதட்டின பொழுது மிகவும் அதிகமாக சத்தமிட்டு என்ன செய்தார்கள்? இயேசு நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். கூப்பிட்ட பொழுது இயேசு அங்கே நின்று அவர்களை கூப்பிட்டு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறதை பார்க்கிறோம். அதற்கு அவர் சொல்லுகிறார்கள், விதமாக பார்வையடைய வேண்டும், பார்வை அடைய வேண்டும் என்று சொன்ன உடனே இயேசு என்ன செய்தார் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. இயேசு மனதுருகி அவர் கண்களை தொட்டார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. இயேசு பார்வையடை செய்யறதுல நிறைய காரியங்களை நாம் விதமாக பார்க்கிறோம். சிலர் விதமாக என்ன செய்யறது என்றால் கீழே துப்பி சேறு உண்டாக்கி அது கண்களிலே பூசி போய் சிலோகம் குளத்திலே போய் கழுவு என்று சொன்ன போலும் கழுவினான் சமமடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். விதமாக இப்படி நிறைய காரியங்களை செய்தார். ஆனா இந்த இடத்துல 2 குருடர்களும் இயேசு நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர்களை மற்றவர்கள் அதட்டினார்கள் பேசாதிருக்கும்படி. ஆனா அவர்களோ விதமாக இயேசு வருகிறார் அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி விதமாக சத்தமிட்டு கூப்பிட ஆரம்பித்தார்கள். இயேசு அங்கே நின்று உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது விதமாக அவர் சொன்னார்கள், பார்வை அடைய வேண்டும் ஐயா என்று கேட்ட உடனே இயேசு அவர்களின் மனதுருகிறதை பார்க்கிறோம். முதலாவது இயேசு என்ன செய்தார்? அவர்கள் மேல் மனதுருகிறார். அவர்கள் எத்தனை வருஷங்கள் அவர்கள் பார்வையில்லா, எத்தனை வயசுக்காரங்க தெரியாது நமக்கு, வயசெல்லாம் போடல, எத்தனை வருஷம் அவர்கள் பார்வை இல்லாமல் உலகத்துல பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள், மிகவும் ரொம்ப தரித்திரமான நிலையில இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் பார்த்து விதமாக பார்க்கிறார். ஆனால் இப்பொழுது அவர்கள் பார்வையடைந்து, அதாவது இந்த குருட்டு தன்மையிலிருந்து விடுதலை பெற்று வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விருப்பத்தோடு ஆவலோடு காத்து இருந்தார்கள். அவர்களை பார்த்த உடனே இயேசு என்ன செய்தார்? மனதுருகி அவர்களை தொட்டார் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து என்ன செய்தார்கள்? அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய குருடர்களை தேவன் சுகமாக்குகிறார். ஆனால் அற்புதம் நடப்பிக்க விட வேண்டும் என்பதற்காக நிறைய கூட்டங்களுக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? கடந்து போறாங்க. நிறைய எழுப்புதல் கூட்டங்கள்லாம் நடக்குது. நிறைய எழுப்புதல் கூட்டம் நடக்குது. அற்புத பெருவிழா, அற்புத திருவிழா, எழுப்புதல் திருவிழா, எழுப்புதல் கூட்டம், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட டைட்டில்ல நிறைய வச்சு நடத்துறாங்க. நிறைய இடங்கள்ல அற்புதம் நடக்கிறதுன்னு அவங்கமாக பார்க்கிறோம். சில ஊழியக்காரங்கள்லாம் கையை எப்படி அசைச்சா கீழே விழுகிறதை பார்க்கிறோம். சிலர் அதே மாதிரி ஆக்டிங் பண்ணி ஆட்கள் இதுமாக அந்தரங்கத்துல அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து
விதமாக வெளியரங்கமாக கொண்டு வந்து ஆக்டிங் பண்றதை நாம் விதமாக பார்க்கிறோம். ஆனால் விதமாக நிறைய கர்த்தருடைய வல்லமையான ஊழியக்காரர்கள் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறது. அதாவது இங்கு நடந்த சம்பவம் என்ன என்றால், விதமாக அந்த குருடர்கள் பார்வை இல்லாதிருந்தார்கள். அவருடைய வாழ்நாட்களில வெளிச்சத்தை அவர்கள் ஒருபோது என்ன செய்யல, காணவே இல்லை. இருளிலே இருந்தார்கள். இருளிலே மூழ்கி இருந்தார்கள். வெளிச்சம்னா என்னன்னே தெரியாது. குழந்தை ஒண்ணு இறந்து போச்சாம். குழந்தை இறந்து போன உடனே எல்லாரும் போய் ரொம்ப துக்கமா நின்று கொண்டு, அந்த துக்க வீட்டுல ஒரு குருடன், கண்ணு தெரியாத ஒரு குருடன் என்ன செஞ்சானா, அங்கே அவரு வந்து சொந்தக்காரங்க தான் வந்திருந்தானா. குருடன், குழந்தை செத்து போச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். எப்படி செத்துச்சு? குழந்தை சின்ன குழந்தையாச்சே, எப்படி செத்துச்சு அப்படின்னு சொல்லி அதை கேட்டானா. குழந்தை பால் குடிச்சிச்சான். பால் குடிக்கும்போது பால் விக்கி என்ன செஞ்சிச்சான், செத்து போச்சு, தொண்டையில விக்கி செத்து போச்சு. அப்படியா, பால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டானா. குருடனுக்கு பால் எப்படி இருக்கு சொன்ன கலரை காண்பிக்க முடியுமா, இல்லை அவனு விளக்க தான் முடியுமா, என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு ஒன்றும் புரியல. பால் வெள்ளையா இருக்கும் அப்படின்னு. பால் வெள்ளையா இருக்குமா? வெள்ளை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஒன்று, என்னடா இது வெள்ளை எப்படி இருக்குன்னு கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த இடத்துல ஒரு கொக்கு ஒன்று மேய்ஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ அந்த கொக்கு மாதிரி இருக்கும், கொக்கு வெள்ளையா இருக்குல்ல, கொக்கு மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்படியா, கொக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அவன் கையை வந்து இப்படி வச்சுட்டு கொக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு. அவன் வந்து கையை அப்படியே தடவி பார்த்துட்டு, இப்படி இருக்குமா, அப்ப இவ்வளோ புதுசு அந்த சின்ன தொண்டைக்குள்ள போனா ஹிந்தி சேர்த்தால் சாகத்தானே செய்யும் அப்படின்னு குருடன் சொன்னான். பாருங்க, குருடன், அதாவது இது வந்து உண்மையில நடந்ததா ஜோக்குக்காக சொல்றாங்கன்னு தெரியாது. ஆனா என்ன, குருடர்களுக்கு எதுவும் தெரியாது, குருடர்கள் எதையும் அறிய மாட்டார்கள், அவர்கள் குருட்டுத்தன்மையா இருக்கிறார்கள் என்று சொல்லி விதமாக பார்க்க. அப்படி குருட்டுத்தன்மையோடு இது நாட்கள் அநேக மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் விதமாக வெளிச்சத்தை காண்கிறோம், தாங்கள் கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று சொல்லி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவர்கள் கண்கள் திறக்கப்படும் போதுதான் அவர்கள் மெய் தெய்வமாகி இயேசுவை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். பரிசுத்தன் அறிவே அறிவு. உலகத்திலே தேவனை அறிகிற அறிவு தான் அறிவு. அது பரிசுத்தரின் அறிவா இருக்கிறது. அந்த அறிவு அநேகர் அடைந்து கொள்ளாதபடினாலே அநேகர் விதமாக குருட்டுத்தன்மை இருட்டுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை பிரகாசிக்கும்படியாகத்தான் இயேசு வந்தார் என்று சொல்லி தீர்க்கதரிசன ஆகமத்தில் இருந்து நாம் வாசிக்கிறோம். எசேயா தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார், இருளிருக்கு ஜனங்கள் என்னத்தை கண்டார்கள், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண பல இருளில் இருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நாமெல்லாம் இப்படி இருந்த ஒரு காலத்துல மரண இருளில் இருந்தோம், விதமாக குருட்டுத்தன்மையாக இருந்தோம். என்ன செய்கிறோம், எது சரி எது தப்பு, எது சரியானது எது நியாயமானது எதெல்லாம் தெரியாது. இது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையெல்லாம் தெரியாது. இது நல்லதா கெட்டதெல்லாம் தெரியாது. நம்மளுக்கு மனசுக்கு தகுந்தபடி விரும்பினபடி எல்லாம் பேசி விதமா ஜாலியா என்ஜாய் பண்ணி கொண்டு வந்தோம். ஆனால் இயேசுவை அந்த வெளிச்சத்தினிடத்துல கடந்து வந்த பிற்பாடு, நம்முடைய கண்கள் திறக்கப்பட்ட பிற்பாடு, நாம் எது சரி என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியாத உணர்வை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமா ஸ்தோத்திரம் சொல்லுவோமாக. அப்படியானால் இந்த குருடர்கள் பார்வை அடைந்தார்கள். பார்வை அடைந்த உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நிறைய கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டங்களுக்கு போகிறவர்கள் அற்புதத்தை தான் விரும்புகிறார்கள், சுகத்தை தான் விரும்புகிறார்கள். அப்படியே இயேசுநாதர் இருந்த காலங்களிலேயும் ஏராளமான ஜனங்கள் கடந்து வந்தார்கள். அவர்கள் விதமாக இயேசுநாதருடைய கூட்டத்துக்கு விதமா வந்த உடனே அவர் சுகம் கொடுத்த உடனே சுகத்தை பெற்றுக் கொண்டு போனார்கள். அவரை பின்பற்றினவர்கள் ஒருவரும் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தார்கள் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஒரு குருடனை குறித்து வேதம் சொல்லுகிறது. பர்திமேய் என்கிற குருடன் குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த குருடா இருந்த அந்த மனிதனுக்கு இயேசு விடுதலை கொடுத்தார். விடுதலை கொடுத்த உடனே என்ன செய்தா, அவனு வேதபாரர்களும் பரிசைகளும் பாடாப்படுத்தி தேவாலயத்துக்கு புறம்பாக்கி, ஏனென்றால் இவ் பார்வையடைந்துட்டானா, இயேசு சுகமடைஞ்சு சுகம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டானா. அழுதமாக அவர்கள் பாடாப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிதான் அநேகர் என்ன செய்கிறார்கள், விதமாக இயேசுவை அறிந்து கொண்டு கண்கள் திறக்கப்பட்ட பிற்பாடு இயேசுவை பின்பற்றுகிற அநேக மனிதர்களுக்கு பல விதமான ஓத்திரங்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உருவாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். விதமாக ஆனாலும் கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவர்கள் என்ன செய்தார் என்றால், அவர்கள் பார்வையிடந்து யாரை பின்பற்றினார்கள்? இயேசுவை அவருக்கு பின் சென்றார்கள். இயேசுக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கண் திறக்கப்பட்டவர்கள்
இயேசுவை கண்டுகொண்டு அவருக்கு பின் சென்று அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். அவருக்கு பிரியமா ஜீவிக்க வேண்டும். ஏதோ அற்புதம் நடந்துருச்சு, போனோம், அந்த கூட்டத்துல போனோம், அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அற்புதத்தை பெற்றுக்கொண்டு தங்களுடைய இஷ்டத்துக்கு வாழ்கிற அநேக மனிதர்கள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. விதமாக ஒரு அருமையான காரியத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். நாம் இறைவனுடைய சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். அதனால் விதமாக அவரை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு திருவுள்ளம் பற்றுவதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவமாக அந்த குருடர்கள் உடனே இயேசுவை பின்பற்றி போனார்கள் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அவர்கள் பின்பற்றி போனார்கள், அது சரித்திரம் நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டது. தேவன் நம்ம மனதுருகினார். நாம் ஒரு நாள் விதமா பாவிகளா இருந்தோம், துரோகிகளா இருந்தோம், அக்கிரமக்கர்களா இருந்தோம், தேவனை அறியாதவர்களா இருந்தோம், உலகத்தோடு உலகமாக வாழ்ந்தும் மாண்டு நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருந்தோம். தேவனாய்க்கத்தை நம்ம மனதுருகி நம்மை பார்த்து அவர் நம்முடைய கண்களை தொட்டு நம்மை சுகப்படுத்தி விதமாக நமக்கு பார்வையடை செய்திருக்கிறார். இப்பொழுது நாம் ஆண்டவரை பின்பற்றியவர்கள் உண்மையும் உத்தவமாக அவருக்கு பின்பாக கடந்து போக வேண்டும். அவருக்கு முன்பாக எப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர்கள் சொல்லுவதற்காக தேவனுக்கு அதிகமாக சோதனம் செலுத்துவமாக விதமாக அவருக்கு துன்பங்கள் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். அவருக்கு துன்பங்கள் அதிகமாக இருந்தது. ஆனாலும் அவர் என்ன செய்யவில்லை? இயேசு மறுதளிக்கவில்லை. இயேசு யார் என்று சொல்லி அறிவதற்காக போனார். இயேசு என்று அறிந்த பொழுது அவரை பணிந்து கொண்டு அவரை பின்பற்றினார் என்று சொல்லி விதமாக பார்க்கிறார். அறிந்து கொண்ட சத்தியத்தை விடாமல், அறிந்து கொண்ட உண்மையை விடாமல் பின்பற்றி தேவனுக்காக காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே சொல்வதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சவுலா இருந்த நாட்களில் அப்போஸ்தலர் படிக்கும் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். விதமாக சவுலா இருந்த நாட்களிலே அவர் கப்பர்நகூமுக்கு விதமாக தமஸ்குக்கு போய் கொண்டிருந்தார். ஏன் தமஸ்குக்கு போனார் என்றால், பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்று கிறிஸ்தவர்களை அடித்து பிடித்து சிறைச்சாலையில போட்டு அடைக்கவும் காவல் செய்யவும் அவர்களை கொடுமைப்படுத்தவும் இவர் அதிகாரம் பெற்று அதுக்குரிய சீட்டுகளை வாங்கி கொண்டு தமஸ்குவை நோக்கி போய் கொண்டிருந்தார். அப்படி போய் கொண்டிருந்தவர்கள் மத்தியான வேளையிலே அந்த விதமாக ஆண்டவராய் இறைவன் அவரை சந்தித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மத்தியான வேளையில் நடு பகல் வேளையிலே சூரிய பிரகாசம் அதிகமா இருந்த வேளையிலே அந்த சூரியனை விட்டு அதிகமான ஒரு பிரகாசம் அவரை சந்தித்தது. வெளிச்சம் அவரை சந்தித்து அவர் எங்கும் போகாதபடி விதமா தடுமாறி குதிரையிலிருந்து கீழே விழுந்து தடுமாறி கீழே விழுந்தார். எல்லாரும் அப்படி கூட போனவர்களும் தடுமாறி கீழே தான் விழுந்தார்கள். ஆனால் அதுவும் பவுலை எந்திரித்த பொழுது அவருடைய கண்கள் இருளடைந்திருந்தது. அவர் விதமாக குருடனா இருந்த தடவி கொண்டிருந்தார். அவரு கையிலாக கொடுத்து கூட்டி கொண்டு போனார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல பேசுகிறார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அதாவது இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல ரொம்ப இலக்காரமா இருந்து அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, பலவிதமான கொடுமைகளை செய்யறாங்க. பெண்களை கற்பழிக்கிறதும் காரோடு வச்சு தீய விட்டு எரிக்கிறதும் பரிசுத்தவான்களை விதமாக பாடுகளுக்கு படுத்தி அவர்கள் கொடுமைப்படுத்தி கொள்ளுகிறதும் அது அவர்களுக்கு ஜாலியாக இருக்கும். ஆனால் அவர்கள் முள்ளில் உதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சவுலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அதனால் ஒரு கிறிஸ்தவனை துன்பப்படுத்தும் பொழுது, ஒரு கிறிஸ்தவனை அதிகமா அடிக்கும் பொழுது, ஒரு கிறிஸ்தவனுக்கு விரோதமா ஜனங்கள் எழும்பும் பொழுது, அது யாருக்கு விரோதமா எழும்புகிறார் என்றால் இயேசுக்கு விரோதமா எழும்புகிறார்கள். இயேசுவை இவனை அடிப்பது, இயேசுவை அடிப்பது, இவனுக்கு என்னென்ன இழிவான காரியங்களை செய்கிறார்களோ அதெல்லாம் அவர் எனக்கு செய்கிறார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார். நாம் அவருக்கு பின் சென்று பாடுகள் மத்தியிலே பலவிதமான துன்பங்கள் மத்தியிலே நாம் அவருக்கு பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதை பார்க்கிறோம். சவுலை கர்த்தர் சந்தித்த பொழுது அவ்விதமாக நீர் யார் என்று கேட்டார். ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி கேட்டபோது, நீ துன்பப்படுகிற நசரேயனாகிய இயேசு நானே என்று சொன்ன பொழுது அதற்கு பிற்பாடு அவர் ஒன்றும் பேசவில்லை. ஏனென்றால் அந்த இயேசுவை பின்பற்றுகிற மனிதர்களைத்தான் அவர் கொடுமைப்படுத்தும்படியாக ஜெயிலில் அடைக்க முடியாது நான் வேலையை செய்து கொண்டிருந்தார். இப்பொழுதும் தமஸ்கு அந்த வேலையாகத்தான் போய் கொண்டிருந்தபடினாலே அவர் எதுவும் பேசவில்லை. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று அவர் சரணடைந்து விட்டார். கேட்டார். அப்பொழுது ஆண்டவர் சொல்ல, நீ தமஸ்குக்கு போ, அங்கே உனக்கு அறிவிக்கப்படும் என்று சொன்ன பொழுது அவர் தமஸ்குக்கு போய் அல்லும் பகல் 3 நாள்
இரவும் பகல் குசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்து அவர் கண்ணீரோடு அல்லது ஜபித்து கொண்டிருக்கிறார். நேர் திருநெல்ல தேர்வுல ஒரு மேலறையில கூட்டி அவர் ஜபித்து உட்கார்ந்து தனிமையா உட்கார்ந்து ஜபித்து கொண்டிருக்கிறார். அந்த வேலையில அனனியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் அழைத்து அவரை கொண்டு போய் அனனிய தீர்க்கதரிசி அவருடைய கண்களை திறந்து பாவத்திலிருந்து அவர் விடுதலை பெற்று அவர் பரிசுத்தாவி பெற்று அவர் ஞானஸ்தானத்தை அவருக்கு கொடுத்து விதமாக சத்தியத்தை அவருக்கு அறிவித்த பிற்பாடு அவர் விதமாக அந்த அந்த அதிகாரங்களை வாசிக்கிறோம். விதமாக சவுல் என்ன செய்தார் என்றால் விதமாக தாமதம் செய்யாமல் இவரே அதாவது இயேசுவே மேசியா என்று சொல்லி அங்க இருக்கிற எல்லாருக்கும் அறிவித்தபடினால எல்லாருக்கும் என்ன செய்யணும், என்ன ஆயிடுச்சா, ஒரு விதமான அதிர்ச்சி உண்டாயிடுச்சு. என்னடா இது, இவன் கிறிஸ்தவத்துக்கு விரோதமா வந்தானே, இப்ப கிறிஸ்தவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறானே என்று சொல்லி அதிர்ச்சி உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவர் என்ன செய்ய, எந்த மனிதனோடு கூட அவர் விதமாக ஆலோசனை பண்ணவில்லை. ஒரு முறை இயேசு கடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்படி கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நோடி வந்து, கற்பனைகள் ஐயரே, கற்பனைகள்லாம் பிரதான கற்பனை எது என்று சொல்லி கேட்டான். சொன்னார். அவன் தன்னை நீதிமானாக காண்பிப்பதற்காக இதெல்லாம் சிறு வயது கை கொள்கிறேன், நான் பூரணமா இருக்க என்ன செய்வேன். கர்த்தர் சொன்னார், உனக்குள்ளது எல்லாத்தையும் விட்டு தரித்திரத்து கூட என்ன பின்பற்றுவோ, அப்புறம் உனக்கு பூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொன்னார். அவன் ஐஸ்வர்யமானவன் அப்படின்னா அவன் என்ன செய்வதற்கு போய்விட்டான். அப்போ அங்கே ஒரு விதமாக இன்னும் அநேக இடங்கள்ல எப்படி வரும்பொழுது ஒரு இடத்துல வரும்பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே, ஒருவன் வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நீ எங்க போனாலும் நான் என்ன செய்வேன், உங்களை பின்பற்றி வருவேன், நீ எங்க போனாலும் போட மாட்டேன், பின்பற்றி வருவேன்னு சொல்றான். அப்போ ஆண்டவர் சொல்லார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம், நீ எங்க போனாலும் பின்பற்றி வருவேன்னா கொஞ்ச நேரம் படுக்க கூட இடம் இல்லாத நான் சுத்திக்கிட்டு இருக்கிறேன். நீ வந்து என் பின்னாடி வந்து சுகபோகத்தெல்லாம் காண முடியாது, அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறதுக்காக நீ வந்து அங்க என்ன செய்ய முடியாது, சுகபோகத்தை காண முடியாது அப்படின்னு அந்த அர்த்தத்துல அவர் சொல்லுகிறார். அவருடைய சீசன் வந்து இன்னொருத்தன் சொல்ல, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் உத்தரவு கொடுங்க. என்ன உத்தரவு? முதல்ல என் தாய் தப்பனை போய் அடக்கம் பண்ணி விட்டு நான் திரும்ப வர்றேன், உங்க பின்பற்றி வருவேன்னு சொன்னேன். ஏசு சொல்லுகிறார், கலப்புல கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனு எனக்கு பாத்திரங்கள்ல சீசனா இருக்க மாட்டான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இயேசுவை பின்பற்றி கடந்து போகிறவர்கள் மறுபடியும் பின்னிட்டு பார்க்க கூடாது, உலகத்தை திரும்பி பார்க்க கூடாது, உலகத்தின் மேல் கவனம் வைக்க கூடாது, இயேசுவை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுக்கு சாட்சியாக நாம் வாழும் பொழுது நமக்கு தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் மேன்மையான ஒரு இடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்வதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமாக. இங்கே பரிசுத்த பவுல் சவுலாயிருந்த நாட்களிலே கர்த்தர் அவரை சந்தித்து பவுலாக மாற்றின பிற்பாடு அவர் பட்ட பாடுகள் அதிகம். ஆனாலும் அவர் எதுவும் என்ன செய்தால் கர்த்தருக்காக சகித்து கர்த்தரை பின்பற்றி அவருக்கு சாட்சியா வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை குறித்து தீமோத்தேயு புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே விதமாக வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படி ஆலோசனை கொடுத்துட்டு 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்துல அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மாத்திரமல்ல, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மாத்திரமல்ல, அது அவரை உண்மையாய் பின்பற்ற எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல அருமையான ஒரு போராட்டத்தை போராடி ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருக்கு பிரியமாக வந்தார். அதனால்தான் அவர் சொல்லும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்துல, இந்த யோவான் புஸ்தகத்துல யோவான் சொல்லுகிறார், நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் எங்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லி யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இங்கே கொரிந்தியரின் புஸ்தகத்துல விதமாக நான் வாசிக்கும் பொழுது நம்முடைய பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுள்ளா இருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக.
ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாயிருங்கள். சகோதரரை நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தவைகளை நீங்கள் கை கொண்டு வருகிற நிமித்தம் உங்களை புகழுகிறேன் என்று சொல்லுகிறத விதமாக பார்க்கிறோம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். குருடர்கள் பார்வை அடைந்த உடனே அவர்கள் போய்விடவில்லை, உடனே அவர்கள் இயேசுக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விதமா தேவனாகி கர்த்தரை ரட்சித்திருக்கிறார். நாம் மரணம் வரைக்கும் நாம் அவரை பின்பற்றி அவருக்கு பிரியமான சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இங்க சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவமாக. நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். அப்படின்றால் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் வாழ்க்கை மிகவும் அதிகமாக கடினமாகத்தான் இருந்தது. எங்க போனாலும் சுவிசேஷம் அறிவிக்கிற எல்லா இடங்களிலும் அடிகளும் உதைகளும் கல்லறிகளும் அவமானங்களும் பலவிதமான காரியங்களும் இருந்தது. ஆனாலும் விதமாக செத்து போனார் என்று சொல்லி பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் இழுத்து கொண்டு போட்டு விட்டார்கள். அங்கே விதமாக கூடி விசுவாசிகள் கூடி ஜெபித்த பொழுது அவர் மறுபடியும் எழுந்திருந்து விதமாக தங்களை சரிப்படுத்தி கொண்டு பேர் பட்டணங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு திரும்ப வந்து அந்த சகோதரர்களை இப்படித்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அடிபட்டு கிடக்கிறவனுக்கு நல்லா இருக்கிறவன் ஆறுதல் சொல்லுவான். ஆனா பரிசுத்த பவுலை குறித்து பார்க்கும் பொழுது விதமாக நல்லா இருக்கிறவனுக்கு அடிபட்ட இந்த மனுஷன் போய் ஆறுதல் சொல்லுவோம். இப்படித்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். எதை பத்தி கவலைப்படாதீங்க. அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும். அதுக்கு பல தடைகள், பல போராட்டங்கள், பல நிந்தனைகள், அவமானங்கள் வரதாச்சு. அதை ஒண்ணும் பெருசு இல்லை. ஏன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு இறைவன் நமக்காக பாடுகள் அனுபவித்தாரு, நாம் ஏன் அனுபவிக்க கூடாது என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு புத்தி சொல்லி அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ச்சி அடை செய்தார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி என்றால் கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். கிறிஸ்துவை போல நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துவை போல நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்வதற்காக நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். என்னுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் கிறிஸ்துவை பின்பற்றாதவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவை பின்பற்றாதபடியினாலே உலகத்தினுடைய ஐஸ்வர்யம், உலக மயக்கம், உலகத்தினுடைய காரியங்களும் அவர்களுக்குள்ளே புகுந்து அவர்களை விதமாக ஆட்கொள்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுவர்கள் எல்லாவற்றிலும் உண்மையும் உத்தமமாக நடந்து கொள்வார் என்று சொல்லி வேதம் சொல்வதற்காக தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டால் கிறிஸ்துவை பின்பற்றுவது இது ஒரு என்ன செய்யறோம்? இது ஒரு ஓட்ட பந்தயம், விசுவாச பந்தயம். இந்த பந்தயத்தில் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இதுல விதமாக எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருந்து எல்லாவற்றையும் தேவனுக்கு உண்டாக சரியாக சீராக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்வதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. விதமாக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே விதமாக பரிசுத்த பவுல் அதை விதமாக சொல்லும் பொழுது விதமாக சொல்கிறார், நாம் விதமாக ஒரு பந்தயத்துல இருக்கிறோம். அதாவது அதுல நாம் என்ன செய்ய வேண்டுமா? எல்லாவற்றையும் இச்சையடக்கமோட சரியாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். பூமிக்குரிய கூடாரம், இந்த கூடாரத்தை விட்டு நாம் போக முடியாத ஒரு நிலைக்கு வந்தாலும் நாம் எல்லாவற்றையும் சரியாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நாம் கர்த்தருடைய சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்ன செய்ய வேண்டுமா? கிடைக்கிற நேரங்களை இயேசுவை பின்பற்றுகிறோம்னா கிடைக்கிற நேரங்களை வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், ஆண்டோருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டோருடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும். ஆண்டவரை குறித்து அநேகருக்கு போதிக்க வேண்டும். அநேகரை இயேசு அறிந்து கொண்டு அவர்களும் பின்பற்றி இயேசுடைய பிள்ளைகளாக மாறி அதுவும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் விதமாக நாம் இருள் இருக்க ஜனங்கள், அதாவது வெளிச்சம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இங்க நான் விதமாக வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்துல இந்த மனிதனை குறித்து நான் விதமாக பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை வாசிங்க.
பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்ட பொழுது சீசர்கள் கேட்கிறார்கள், இவன் செய்த பாவமும் பெற்றோர்கள் செய்த பாவமும் இவன் குருடனாய் பிறந்தது என்று சொன்ன கேட்ட பொழுது இயேசு சொல்லுகிறது, இல்ல, இது இவன் செய்த பாவம் அல்ல, பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இப்படி அவன் குருடனாய் பிறப்பிக்கப்பட்டான் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தாராம், சுகம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 5வது வசனத்தை வாசிங்க. இங்கேதான் தொடர்ந்து பார்வை அடைஞ்சிட்டான். பார்வை அடைஞ்ச பிற்பாடுதான் அவனுக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிருச்சு. குருடனா இருக்கிற வரைக்கும் என்ன இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லை. பார்வை அடைஞ்ச உடனே எல்லா காட்சிகளையும் காண வேண்டியது இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கணும். பொதுவாக குருடர்களுக்கு ஸ்டிக்கு மட்டும் இருந்தா போதும், தட்டி 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 முன்னாடி தட்டி தட்டி கரெக்டா போவாங்க. இன்னைக்கு நிறைய ஆக்சிடென்ட்லாம் ஆகுது இல்லையா, அதுல வந்து குருடர்கள் ஆக்சிடென்ட் ஆக மாட்டாங்க. ரோடு கிராஸ் பண்றது கூட அழகா கிராஸ் பண்ணுவாங்க, எங்க போனா கரெக்டா போவாங்க. ஆனா கண்ணு தெரியுதுன்னு சொல்றவன் தான் போய் ஆக்சிடென்ட் ஆகிறான். ரோடு கிராஸ் அவன் தான் வேகமா போய் ரோடு கிராஸ் பண்றான்னு ஆக்சிடென்ட் ஆகும். அவன் தான் எங்கேயா போய் விழுந்து எழுந்திருக்கிறான். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாதாக. இந்த மனிதனை கர்த்தர் சுகப்படுத்தினார், அவன் பார்வையடைந்தான். இப்போ வேதபாரகரும் பரிசேயர்களும் கடந்து வந்தார், சதுசேயர்கள் கடந்து வந்தார்கள். நீ எப்படி பார்வையடைந்தார் என்று கேட்டார். இயேசு சுகமாக்கினார். துப்பி சேர் உண்டாக்கி அதை கண்களை போட்டு சிலுவாங்குளத்துல போய் கழுவு என்று சொன்னால் கழுவின்னு பார்வையடைந்தார். எப்படி சுகமா? அவர் என்னை விதமாக சேர் உண்டாக்கி பூசினார், கழுவு சொன்னார், கழுவினேன், பார்வையடைந்தேன். திரும்ப திரும்ப கேட்டார்கள். அப்ப இயேசுவை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு அவன் அந்த மனுஷன் சபிக்கப்பட்டவன், நீ அவனை அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவன் சபிக்கப்பட்டவன், அவனை மறுதலி. அவர் சொல்றார், அது எப்படி எனக்கு தெரியாது, அவர் சபிக்கப்பட்டவன் எனக்கு தெரியாது, அவர் எனக்கு பார்வையடைய செய்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 25வது வசனத்தை வாசிங்க. அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது பார்வையடைகிறேன். இது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சது என்ன, நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது பார்க்கிறேன். அவர் பாவி என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் திரும்ப திரும்ப அவரிடத்துல வந்து பலவிதமான, அந்த மனிதனிடத்துல வந்து பலவிதமான பிரச்சனையை பண்ண பொழுது அவர் மிகவும் சோர்ந்து மிகுந்த வருத்தத்தோடு அவர் காணப்பட்ட பொழுது இயேசு அந்த மனிதனிடத்துல போய், நீ அவரை கண்டிருக்கிறாயா என்று கேட்ட பொழுது, அவர் யார் ஆண்டவரே, நான் அவரை பார்ப்பதற்கு அவர் யார் என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுது இயேசு அங்க சொல்ற 36வது வசனத்துல வாசிங்க. நீ தேவனுடைய, அதாவது அதுக்கு முந்தின வசனத்துல இயேசு விதமாக கேட்கிறார், அவனை அவர் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்று கேட்கிறார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் அவரிடத்தில் விசுவாசமா இருக்கும்படிக்கு நான் அவரை பார்க்கலையே, எங்க இருக்கிறார், எனக்கு சுகம், என் கண்களை தொட்டு சுகப்படுத்தினார், ஆனா அவர் நான் பார்க்கல, அவர் எங்க இருக்கிறார், என்னை சிலுவம் குளத்துல போய் கழுவு சொன்னார், ஆனா கழுவிட்டு வர்றதுக்குள்ள அவர் போயிட்டார். ஆனா அவர் இயேசுன்னு தெரியும், அவர் நான் பார்த்தது இல்லை, எங்க இருக்கிறார், யாரு என்று சொல்லி கேட்கிறார். அப்படி இயேசு சொல்லுகிறார்,
ம், நீ அவரை கண்டு இருக்கிறாய், உன்னோடனே பேசுகிற நான் தான்ப்பா அவரு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். உடனே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன். உடனே ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி பணிந்து கொண்டதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. அப்படி என்றால் கண் திறக்கப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக விசுவாசம் உடையவர்களாக, ஆண்டவரை பின்பற்றவர்களாக, ஆண்டவருக்கு விருப்பமானவர்களை எத்தனை போராட்டம் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே திருவுளம் பெற்றுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துமாக. என் ஆகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது பிழையாம் தீர்க்கதரிசியானவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. அவனுடைய கண் எப்ப திறக்கப்பட்டுச்சு? நிறைய சேனாதிபதிகள் வந்திருந்தாங்க. எங்க இருந்து வந்திருக்கீங்க? இந்த மாதிரி இடத்துல இருந்து வந்திருக்கிறோம். என்ன விஷயம்? இஸ்ரேல் ஒரு ஜனங்கள் தேசத்தை மூடி கொண்டு வருகிறார்கள், வெட்டுக்கிளிகளை போல மூடிக்கொண்டு வருகிறார்கள். நீர் சபித்தால் சபிக்கப்படுவான், ஆசிரியத்தால் ஆசிரியப்படுவான், நீ கர்த்தருடைய ஊழியக்காரன் தானே, அதனால் எங்களுக்காக நீர் வந்து அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி பாலாக் உம்மை அழைக்கிறான் என்று சொன்ன பொழுது, சரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் என் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி கேட்பேன், அவர் எனக்கு உத்தரவு சொன்னா நான் வருவேன் என்று சொல்லி சொன்னார். ரொம்ப அருமையான மனுஷன். ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். ஆண்டவரிடத்துல கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த ஜனங்கள் அதுவா நம்ம எல்லாம் உட்கார்ந்து, ஆண்டவரே எசப்பா பரிசுத்த ஆவியானவரே பிதாவே சோதர ஆண்டவரே சோதன ஆவியார் நிறைஞ்சு குதிச்சு பண்ணாலும் ஆண்டவர் நினைச்ச மாட்டாரு, வந்து எல்லாம் பேச மாட்டார். ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணா, ராத்திரி ஜெபம் பண்றான் ஆண்டவர் சொல்லுவார் காலில் போய், அப்படிலாம் சொல்ல முடியாது நம்மளால. ஆனா அந்த அந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி எப்படி விட்டவர் தெரியுமா? சரி நீங்க இருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். இவரு கேட்டாரா, இவரு போய் ஆண்டவர்கிட்ட கேட்டாரா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா ராத்திரி ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, உன்னிடத்தை தங்கி வந்து இருக்கிறாங்க, அவங்க யாருன்னு கேட்கிறாரு. அப்ப எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, எவ்வளவு ஒரு தேவனோடு பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி பாருங்க. ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, ராத்திரி வந்து இருக்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்க. அப்ப அவர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க, என்ன கூலிக்காக பேச வந்திருக்காங்க, சபிக்க சொல்லி வந்திருக்கிறாங்க, பணம் நிறைய தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி யாரு? இஸ்ரேல். சரி நான் ஒன்று சொல்றேன், அந்த இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க கூடாது, அவங்க ஆசிரியப்பட்டவங்க, அதனால நீ என்ன செய்யக்கூடாது, அவங்களோட போகக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே சரி ஆண்டவரே கேட்டுக்கிட்டார். காலையில் வந்துச்சு எப்பா உடனே சரி சரி காலையில் வந்துச்சு, எல்லாரும் சாப்பாடு டிஃபன்லாம் கொடுத்து சாப்பிட்டீங்களா? சாப்பாடு கொடுத்தாரோ டீ தண்ணின்னு கொடுத்தாருன்னு தெரியல. காலையில் வந்துச்சு, சரி கிளம்புங்க. என்ன நீ வரல? நான் வரலப்பா, ஆண்டவர் சொல்லிட்டாரு இனி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நீங்க போங்க போங்க போ, இடத்த காலி பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னாலும் சொன்னல, ஆண்டவர் சொல்லாம வரமாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஆண்டவர் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னா ஆண்டவர் சொல்றதான் கேட்குவேன், எனக்கு கர்த்தர் சொல்லணும். அது ஒரு அந்த டோன் ஒரு வித்தியாசமா பேசணும். கர்த்தர் சொல்லாம நான் எங்கேயும் வர மாட்டேன், கர்த்தர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோனை மாத்திட்டு முக ஃபேஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு வித்தியாசமா பேசுற மனிதர்கள் அநேகர். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லல, நீங்க போங்க. அவர் பாக்குறான், ராஜா பாக்குறான். உடனே ஏற்கனவே அதிகாரிகள் அனுப்பி அதிலும் கனவான்களான அதிகாரிகளையும் விசேஷித்த பொருட்களையும் கொடுத்து மிகுந்த கனத்தோடு மறுபடியும் அழைக்கிறான். போன என்னடா திரும்ப வந்திருக்கீங்க? அதான் ஆண்டவர் சொன்னாரு வரக்கூடாது சொல்லிருக்காரு, மறுபடியும் வந்திருக்கீங்க. இல்ல ராஜா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு. அப்ப என்ன சொல்லிருக்கணும் இந்த மனுஷன்? கத்த சொல்லிட்டாருப்பா, நான் வரமாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா இந்த மனுஷனுக்கு என்ன, கொஞ்சம் அதிக கணம் கொடுத்த உடனே அப்படியா சரி ராத்திரிக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கறேன் பகல். ராத்திரில ஆண்டவர் வந்தாரு. ஆண்டவர் வேற ஆண்டவர் வந்து என்ன பிள்ளையாம் வந்திருக்குது யாரு? ஆண்டவருக்கு தெரியாதா? எல்லாமே தெரியும். வந்திருக்குது யாரு? இல்ல இந்த மாதிரி வந்திருக்கிறார். அப்படியா நீ என்ன சொல்ற? எல்லாம் அவங்ககிட்ட கேட்டுட்டு அதான் ஏற்கனவே நான் போகட்டான்னு சொன்னேன்ல, மறுபடியும் வந்து சரி இப்ப என்ன செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன செய்யலாம் நீங்க தான் சொல்லணும், நான் என்ன சொல்ல, நான் தான் சொல்லுறது சொல்லிடுறேன். சரி அப்படின்னு சொல்றேன், போ அவங்களோட சேர்ந்து போ
முதல்ல போகக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்ப இவருக்கு பெரிய துக்கம். ஏன்னா பொண்ணும் பொருளும் வெள்ளியும் என்ன கிடைக்கல, வர வேண்டிய வருமானம் போச்சு, ஆண்டவர் இப்படி சொல்லிவிட்டாரே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் இருந்தாலும் சரி ஆண்டவர் கீழ்படி உட்கார்ந்துட்டார். இப்போ மறுபடியும் போனதுனால ஆண்டவர் சொல்ற, சரி நீ போ அவங்களோட. இவருக்கு இருந்த சந்தோஷத்துல தலகால் புரியல, பயங்கர சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல இவர் கண் குருடாய் போனது. எப்படி தெரியுமா? தேவ தூதன் தனக்கு முன்பாக வந்து நிற்பதையே பார்க்க முடியாத அளவு குருடாகி விட்டார். ஏன்? மயக்கம், பொன் பொருள், பண ஆசை, பலவிதமான மயக்கம். அந்த மயக்கத்துல மயங்கி ஆண்டவரை பார்க்க முடியாதபடி கண்கள் குருடாகி போனது. ஏசாயாவில் வாசிக்கிற 59வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கி உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹல்லேலூயா. அழுதமாக என்ன எப்படி மறைக்கிறதா? ஆண்டோடைய முகம் மறைக்கப்பட்டு போகும் அளவு மனிதனுடைய சிற்றின்பம் மேற்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இயேசுவை பின்பற்றி கடந்து போக வேண்டும் என்றால் இயேசுக்காக வாழ வேண்டும். பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், தொல்லைகள், பல விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் நிறைய பேர் ஏதோ இயேசுவை பின்பற்றுகிறார்கள். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் சத்தியத்தின்படி நடக்காமல் வேறு வழியாக பின்பற்றுகிறவர்கள் அநேக விதமாக சாத்தான்களை கரங்கள் எடுக்கிறார். அவர்களும் அற்புதம் நடப்பிக்கிறார்கள். ஆத்துமாக்கள் கூட்டி சேர்க்கப்படுகிறார். ஏராளமான ஜனங்கள் வருகிறார்கள். சத்தியம் இல்லை, வஞ்சிக்கப்படுகிறார்கள். சத்தியம் இருக்கிற இடத்துக்கு சாத்தான் வரவிடாது இப்படி ஜனங்களை தடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரும், அந்த நாட்களில் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அநேகரின் கடந்து வருவார்கள். அப்போ சில பேர் சுத்த பவுல் அதிகமான நேரங்கள் ராத்திரி வேளையில ஒரு பட்டணத்துல போய் பிரசங்கித்தார். அப்படி பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே லீதியாள் என்கிற பெயர் கொண்ட ஒரு மனுஷி இருந்தார். அவர் ரத்தாம்பர கம்பளத்தை விற்கிற ஒரு வியாபாரி. அந்த அம்மா ஒரு பெரிய கோடீஸ்வரி. அந்த அம்மாவுடைய கண்களை கருத்தை உள்ளத்தை திறந்தார். திறந்த பொழுது இயேசுவை அறிந்து கொண்டார்கள். அவர்கள் விசுவாசியாக மாற்றப்பட்டார்கள். ரோம பட்டாளத்திலே கொர்நேலியு என்கிற ஒரு பெரிய மனிதன், 100க்கு அதிபதி. அவள் ஒரு பெரிய மனிதன். அவனுக்கு கீழே 100 பேர் ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ரொம்ப சம்பூர்ணமா நல்லா இருந்த பொழுதும் ஆனால் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தான். எந்த தேவனை? இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்குகிற தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருந்தான். அப்படி ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு நாள் அவன் ஜெபம் பண்ண முடியாது தன்னுடைய அறையில போய் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவ தூதன் அங்கே வந்து, பேதுருவை அழைத்து கொண்டு வா, அவன் இந்த இடத்துல இருக்கிறான், இந்த மனுஷனிடத்துல தங்கி இருக்கிறான், நீ போய் அழைத்து கொண்டு வா, அவன் ரட்சிப்பு காரியத்தை உனக்கு அறிவிப்பான் என்று சொல்லும் பொழுது 2 மனிதர்கள், சிப்பாய்கள் 2 மனிதர்களை அனுப்பி பேதுரு அழைத்து கொண்டு வந்தார். பேதுரு வந்து கேட்கிறார். அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பேதுரு வந்து கேட்கிறார், யூதனானவன் பிரயாதிடத்துல போக்குவரத்து இருப்பது கூடாத காரியம், ஆனாலும் நான் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அதனால நீங்கள் என்னை அழைத்த பொழுது மறு பேச்சு பேசாம வந்துட்டேன், என்னத்துக்காக என்னை அழைச்சிங்க என்று சொல்லி பேதுரு கேட்கிறார். கொர்நேலியு தனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை, தூதன் சொன்ன காரியத்தை அவர் சொன்ன பொழுது அவர் கர்த்தராகிய இயேசுநாதருடைய பாடும் மரணங்களை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பிச்சார். அவர் பாடும் பிரசங்கம் பண்ணல, அது குறித்து பேச ஆரம்பித்தார். பேசி கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் அபிஷேகம் பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் அந்நிய பாஷையில தேவனை புகழ்கிறதை கண்ட பொழுது பேதுரு சொல்கிறார், தேவன் இவர்களுக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்மை போல பரிசுத்த ஆவியை பெறும்படி இவர்களுக்கும் தேவன் அனுக்கிரகமாக நாட்டினபடினால் எவனாவது தண்ணீரை விளக்கலாமா, இவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுங்கள் என்று சொல்லி அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து அந்த ஜனங்களை ரட்சிப்புகள் வழி நடத்துகிறதை பார்க்கிறோம்.
அதுவரைக்கும் அந்த ஜனங்கள் குருடா இருந்தார்கள். அவர்கள் கண்கள் திறக்கப்படாது இருந்தது. கண்கள் திறக்கப்பட்டவர்கள் பரிசுத்தாவியை நிரப்பி அவர் ரட்சிப்புக்கு கடந்து வந்தார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாட்களே அநேகர் விடுபட்ட நிலையில இருக்கிறார்கள். நாம் ரட்சிப்பை சுதந்திரித்திருக்கிறோம். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். இந்த மனுஷன் பிள்ளையாம என்ன செஞ்சாரு? போய்கிட்டு இருக்காரு. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்பா கிடைக்க எப்படியோ ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு, ஆண்டவர் சொல்லிட்டாரு போவோம்னு சொல்லி ரொம்ப குதூகலமா போய்கிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்காரு. ரொம்ப குதூகலமா போய்கிட்டு இருக்கு. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் இல்லை, இப்ப உலக பொருளுக்கு முக்கியத்துவம். ராஜா கொடுக்க போகிற பரிசுக்கு முக்கியத்துவம். ராஜா தன்னை கணம் பண்ணி கொண்டு போகிற காரியத்தை பார்த்த பொழுது மிதந்து விட்டார். அப்பொழுது கர்த்தரே வந்து பேசினாலும் கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்ற அளவு போயிட்டார். போய்கிட்டு இருக்கும்போது கர்த்தரை தூதன் விதமாக தூதனானவர் என்று சொல்லி தூதனை வந்து நின்றாராம். கழுதை என்ன செஞ்சு? கழுதை பார்த்துருச்சு. மிருகங்களுக்கு இருக்கிற அறிவு மனுஷனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. தீர்க்கதரிசி இல்லை. கழுதை பார்த்துருச்சு. உடனே அப்படியே என்ன செஞ்சிருச்சு? விலகி போச்சு. விலகி போகும் பொழுது அது முள்வேலியா இருந்ததுனால இவர் கையை என்ன செஞ்ச செவரோட ஒன்று ஒரு காலை உரசிச்சு. இவர் உடனே கழுதை அடிச்சார். இன்னொரு இடத்துல போனோடனே முள்வேலி அங்க போன கழுதை அது ஒதுங்கி போகும்போது இவர் காலெல்லாம் உரசிருச்சு. மறுபடியும் கழுதை அடிக்கிறார். ஒரு இடுக்கமான பாதை, ரெண்டு பக்கமும் சுவரு, வேற எங்கேயும் இந்த கழுதை திரும்ப முடியாது, விளக்க முடியாது. அந்த இடத்துல போன உடனே தூதன் முன்னாடி வந்து நிற்கிறாரு. இப்போ கழுதை அப்படியே ஒரு பிள்ளையாம் கீழே படுத்துக்குச்சு. பிள்ளையாமுக்கு வந்த கோபம் தாங்க முடியாத கோபம். என் காலை ரெண்டு பக்கமும் அங்கங்க நெரிச்சு இது பண்ணுன்னா தாங்கிக்கிட்ட இப்ப என்ன நீ சுமக்க முடியும், நீ கிண்டலா பண்ற, பரியாசமா பண்ற அப்படின்னு சொல்லி கழுதைய அடிக்கிறார். அடிச்ச உடனே கர்த்தருடைய தூதன் அந்த கழுதையின் வாயை தொட்டாராம். கழுதை பேச ஆரம்பிச்சிருச்சு. கழுதை கேக்குது, சிறு வயதுல இருந்து இது வரைக்கும் உமா சுமந்துக்கு வந்த கழுதை நான் தானே. ஆமா, கழுதை பேசுது. இந்த அது வரைக்கும் பேசாத கழுதை பேசுது. அந்த மனுஷன் உடனே கழுதைக்கு பதில் சொல்றான். ஆமா, என்னைக்காவது இப்படி உமக்கு செஞ்சிருக்கணும், செய்யல. ஆனா இப்ப நீ செய்யறத பார்த்தா பட்டை எனக்கு வெட்டி போட்டுருவீங்க. என்னைக்காவது நான் இப்படி நடந்திருக்கிறேனா? கொஞ்சம் யோசிங்க. கழுத அறிவுரை சொல்லுது. கழுத அறிவுரை சொல்லுது. நிறைய பேரு பொருளாசையினால் நிரப்பப்பட்டு கண்கள் மறுபடியும் குருடாக்கப்படுகிற அப்படின்னாலே, ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு இல்லாமல் ஆண்டவரை பின்பற்றுகிற தன்மை இல்லாதபடினாலே கழுத பேசினாலும் கேட்க போறதில்லை. யாரு பேசினாலும் கேட்க போறதில்லை. கரடியா கத்தினாலும் காது கொடுத்து கேட்க போறதில்லை. நேர் இப்படித்தான் இருக்கிறதை செவிட்டு விரியனை போல இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த மனிதன் உடனே கர்த்தர் அவன் கண்களை திறந்தார். அவன் கண்களை திறந்த பொழுது கர்த்தருடைய தூதன் பட்டயத்தோடு இருக்கிறதை கண்டு அவன் கர்த்தரை பணிந்து கொண்டான். அப்பொழுதுதான் கேட்கிறார், கழுதை ஏன் அடிச்ச? அது ரெண்டு முறை விலகா இருந்தார். கழுதை மட்டும் விலகாம கீழே படுக்காம இருந்துச்சுன்னா உன்னை கொண்டு இருப்பேன். அப்ப சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க சொல்லி நான் கேட்காம போயிட்டேன், நீ மன்னிச்சுக்காங்க, தெரியாம போட்டேன், திரும்பி போயிட்டு வா, இது வரைக்கும் வந்துட்ட, திரும்பி போறியா போ, ஆனா நான் உனக்கு சொல்றதை மாத்திரம் சொல்ல வேண்டும். அங்க போய் திரும்ப திரும்ப போகிறார். திரும்ப கர்த்தரை கேட்க முடியாது போற. கர்த்தர் சொல்லுவதை மாத்திரம் சொல்லி கொண்டு வருகிறார். அவர் சொல்லுகிறார், கடைசியாக கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறதை பாருங்க. யாக்கோபே நீ பாக்கியவான் என்று சொல்லி யாக்கோபுக்கு மந்திரவாதமும் இஸ்ரவேலுக்கு விரோதமா குறி சொல்வதும் இல்லை என்று சொல்லி யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. உன்னை ஆசீர்வதிக்கப்படும் என்று சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் பாலாக்கு ராஜா கை கட்டி சிரிச்சு, என்னடா எனக்கு விரோதமானமான வேலைகளாம் செஞ்சிட்டேன்னு சொல்லி சொல்லும் பொழுது அதுக்கு பிற்பாடு அவர் மோசமான ஆலோசனை சொல்லிவிட்டு வந்து விட்டார். ஆனால் சொல்லுகிறார், நீதிமான் மரிப்பது போல மரிப்பேன் என்று சொன்னாலும் இஸ்ரேல் ஜனங்கள் யுத்தத்தில் அவர்கள் பட்டயத்தால் கொண்டு போட்டார். கண் திறக்கப்பட்ட பிற்பாடும் கர்த்தருடைய மனிதனாய் இருந்தவர்கள் காரியங்களுக்கு, உலக காரியங்களுக்கு
தெய்வீகத்தை விட்டு மற்ற காரியங்கள் இடம் கொடுக்கும் பொழுது மரணத்தை சந்திக்க நேரிடும் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமரின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல கடைசி வசனங்களை வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சரியானதில் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் பேசுகிறார். கண் திறக்கப்பட்டாச்சு. கண் திறக்கப்பட்ட உடனே அந்த குருடர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவை பின்பற்றினார்கள். நாம் கண் திறக்கப்பட்டவர்கள். நாம் இயேசுவை பின்பற்றி எப்பவும் எதுவரைக்கும்? அவர் வரும் வரைக்கும் நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொண்டு அவரை பின்பற்றி அவருக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயம் பிடித்துக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அதனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகமானது நம்மில் வாழாதபடி நாம் உலகத்திலே கிறிஸ்துக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்வதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமா. கண் திறக்கப்பட்ட உடனே இயேசுவை பின்பற்றினார்கள். நாமும் கண் திறக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை பின்பற்றுகிறோம். ஆனால் உண்மையாக முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு நாம் கர்த்தரை பின்பற்றுகிறோமா? அப்படி நாம் பின்பற்றி ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் மேன்மையான ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 10 தானா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். சாரி, ஒரு நிமிஷம். 7ஆவது. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடின்னு ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை அவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இப்பொழுதே நான் பானபலியாக பார்க்கப்பட்டு போகிறேன், ஆண்டவருக்காக பானபலியாக பார்க்கப்பட்டு போகிறேன். அதனால் நான் மரணம் நேரிடும் காலம் நெருங்கி விட்டது. அதனால் என்ன சொல்கிறார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் வாசிங்க. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக மாத்திரமல்ல, திறந்து சொல்லுகிற வாசிங்க. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியை கர்த்தர் அதனால எனக்கு தந்துடுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதல் விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தில் மகிமையுண்டதாக ஆண்டவர் சொல்கிறார், அவர் பிரசன்னமாகுதல் விரும்புகிற யாவருக்கும் அது உண்டு. அதனால் அவரை பின்பற்றுகிறவர்கள் எல்லாருக்கும் நீதியின் கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உண்மையாக உத்தமமாக பின்பற்ற வேண்டும். அதனால்தான் பவுல் பிலிப்பியர் புத்தகத்துல சொல்லும் பொழுது, உண்மையுள்ள அவைகளோ, ஒழுக்கமுள்ள விளைவுகளோ, கற்புள்ள புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளையே பேசிக்கொண்டிருங்க. அப்படி என்றால் நாம் தேவனுக்கு மிகுந்த விருப்பமானவர்களாக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக காணப்பட வேண்டும். கண் திறக்கப்பட்டவர்கள் மறுபடியும் குருடாகி போகாதபடி நாம் கர்த்தரையே பார்த்து கர்த்தரையே பற்றி கொண்டு அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிற அப்படினால் தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக கண் திறக்கப்பட்டவன் இயேசுவை பின்பற்றினார்கள். நாமும் பின்பற்றுகிறோம். இன்னும் அதிகமாக பின்பற்ற வேண்டும். இன்னும் நமக்கு அறியப்படாத காரியங்கள் அநேக இருந்தாலும் இன்னும் ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து முழுவதுமா நம்மை ஆண்டோர் ஒப்பு கொடுத்து அவரை பின்பற்றி அவருக்கு சாட்சியாக அவருக்கு வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற அப்படின்னா அப்படி ஜீவித்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கேட்ட வார்த்தை மனதில் யாராவது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.